welcome to Nazis as well. Today பாத்தீங்கன்னா ரம்ஜான் கிராஃப்ட் a long video for first time தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சூப்பரான ரம்ஜான் கிராஃப்ட் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பதாச்சு இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு கிராஃப்டாக பண்ண போகிறோம். என்னென்னு தானே பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஈது முபாரக் கிராஃப்ட் தான். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கீச்சன் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த கார்போர்ட் கீச்சன் நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டா வந்துட்டு வாங்கிட்டு செய்யலாம். ஸோ இது வந்து நான் கலர் பண்ண போகிறேன். நம்ம வந்துட்டு இது ஈது முபாரக்காண்டி ஒரு 3 கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு க்ரீனு, போஸ்டர் க்ரீனு, அப்புறம் கேர்பிள் ப்ளூ ஹியூ, அப்புறமா போஸ்டர் பிளாக், இந்த 3 கலர்ஸ் எடுத்துக்கிற போகிறேன். நான் வந்துட்டு டார்க் கலர்ஸ் தான் எடுக்கிறேன். அதோட அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு இந்த டார்க் கலர்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பாதி அளவு, ஒரு காவாசி அளவு நான் வந்துட்டு க்ரீன் அடிச்சுக்கிறேன். நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி அளவு, நல்லா காவாசி அளவு ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்துட்டு கலர்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அப்புறமா நம்ம வந்துட்டு ப்ளூ தான் எடுக்க போகிறோம். ஓகே, ப்ளூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கேர்பிள் ப்ளூ ஹியூ, அது ஒரு புது கலராக இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, அது வந்துட்டு பாதி அளவு நடுவில் அடிச்சுக்கணும். அடித்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கடைசியில் கீழே அடிச்சுக்கணும். அண்ட் இந்த ப்ளூ அண்ட் க்ரீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, மயில் ப்ளூ க்ரீன் மாதிரி வரணும், அதாவது மயில் பச்சை மாதிரி வரணும். ஸோ அழகாக வந்து இந்த மாதிரி அடித்ததோட சூப்பராக நீட்டாக வந்துடும். இதை வந்து அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. பின்னாடியுமே அடித்து முடிச்சதுக்கப்புறமா சூப்பராக நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கலர்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எழுதுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணினேன். ஸோ லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இப்போ வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா பண்ணிட்டோம். ஓகே, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு, கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ நான் ஈது முபாரக் வந்துட்டு ஒயிட் கலரில் பண்ணலான்னு நினச்சேன். பட் இப்படி வந்துட்டு பண்ணுறப்போ ஒரு சொதப்பல் நடந்துச்சு. அதனால் அது வந்துட்டு ஹார்ட் மாதிரி நான் மாற்றிட்டேன். ஸோ என்னங்க செய்ய, ரொம்ப சொதப்பிடுச்சு. அது வந்துட்டு ஒரு சொதப்பு நடந்துச்சு. அதை நான் வந்துட்டு எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஈது முபாரக்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்துட்டு ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. முன்னாடி வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு, பின்னாடி ஒரு சொதப்பல் நடந்தனா அதுக்கு கிரேட் கலர் போட்டுட்டேன். அந்த ஒயிட் கலர் ஹார்ட் மாதிரி தெரியுதா, இதுதான் சொதப்பல். ஸோ பின்னாடி வந்துட்டு ஒரு கிரே கலர் போட்டு ஈது முபாரக் போட்டுட்டு அது நல்லா இருந்துச்சு. பின்னாடி போட்டது முன்னாடி கொஞ்சம் டார்க்கியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கீச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா கோல்கேட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு டூத் பேஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பெருசாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கார்னர் எப்போவுமே பேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண தெரியுமா. நம்ம போன தடவை நம்ம வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம கட் பண்ணியிருந்த மாதிரி இப்போயும் அந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கட் பண்ணணும்னு. இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கார்னரில் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னரில் கட் பண்ணிட்டு பின்னாடி வந்து முடிவாக இருக்கும், அதை திறந்து விடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அப்புறம் கார்னர்ஸில் கீழே இதெல்லாம் இருக்கும், அது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நடுவில் அந்த ஒவ்வொரு கோடுலையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கணும். ஓகேயா, ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு 4 பீஸாக கட் பண்ணிக்கணும். 4 கோடு கொடுத்துருக்கேன்னா 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு எனக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்துச்சு. ஸோ ஒல்லியாக இருந்தனால அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் 3 பீஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 3 பீஸ் வச்சு ஒரு சூப்பராக ஒன்று பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 3 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த 3 பீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் போஸ்டர் க்ரீனும் போஸ்டர் ஒயிட்டுமே எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பண்ணலாம், புக் மார்க் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். அப்புறமா அது புக் மார்க் தான், ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக நல்லா திக்காக பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கடைசியாக பாருங்கள், இப்போ டேப்லாம் ஒட்டி கொஞ்சம் கேன்வாஸ் மாதிரி ஒரு இதில் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனை வந்துட்டு ஒரு காவாசி அடிச்சுக்கலாம். ஸோ காவாசி வந்துட்டு ஒரு போஸ்டர் க்ரீன் எடுத்துக்கோங்க. ஒரு டார்க் க்ரீன் சொன்னால டார்க்காக அடிச்சுக்கோங்க. அது பிளாக் கலர் கொஞ்சம் இருந்தனால ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அதை சரி பண்ணிவிட்டேன். ரொம்ப டார்க்காலாம் வேணாம், ஒரு மினிமமான டார்க்காக இருந்தால் கூட நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ மினிமமான ஒரு டார்க் கலர் வந்துட்டு ஒரு காவாசி அளவு அடிச்சுக்கோங்க. ஸோ நீளமாக எடுத்துருக்கனால நம்ம காவாசி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீளமாக தான் வரும். பட் இருந்தாலும் கரெக்டாக வரணும். அதான் நான் அடிச்சிருக்க அல்லது நீங்களும் அடிச்சுக்கோங்க. ரொம்ப டார்க்காக வேணாம், கரெக்டாக நான் வந்துட்டு அடிச்சிருக்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடிச்சதுக்கப்புறமா நான் ஒயிட் கலர் தான் அடிக்கப்புறம். மீதி உள்ள இடத்துல ஒயிட் கலர் அடிச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு பிஸ்தாச்சி கலர் கிடைக்கும்னா, பிஸ்தா கலர், அந்த கலர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளாக் வந்துட்டு கொண்டு வந்துட்டோம். போஸ்டர் பேக் லுக்கில் அந்த போஸ்டர் பிளாக் எடுத்து நம்ம கீழே வந்துட்டு கீழே காவாசிக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரல் லுக் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்துச்சா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த கீழே அந்த பிளாக் வந்துட்டு ஒரு கிரேஸ் மாதிரி, எப்படின்னா கிராஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு செட் ஆகலை. கடைசியில் ரொம்ப நேரம், அதாவது காவாசின்னு சொல்லி ரொம்பவே நான் கூட பண்ணிட்டேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. பட் அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் இது நான் இந்த ஒரு
ஈது முபாரக் கிராஃப்ட் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஓகே இந்த ஒரு 4 நிமிஷம் இப்போ இருக்கும். இந்த 4 நிமிஷம் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்துச்சு. ஸோ ஒவ்வொரு கிராஃப்ட்டுமே நான் முழுசாலாம் முடிக்கல, பாதி பாதியாக முடிச்சு தான் எடுத்தடுத்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே இப்போ நான் கிராஸ் மாதிரி பண்ணியிருந்தேன், அப்புறம் கோடு போட்டுலாம் பண்ணேன், எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. கடைசியில் நான் ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அரைவாசி பிளாக் நான் வந்துட்டு அடிச்சிட்டேன், எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால் ஒரு அரைவாசி பிளாக் வந்துட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்தேன். எவ்வளவோ நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே வரல. நீங்கள் எல்லாட்டும் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கிராஸ் மாதிரி உங்களுக்கு லுக் வரும், இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இது பண்ணலாம். ஓகே ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே இப்போ நான் வந்துட்டு படிச்சு ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ அடித்தா ரொம்ப சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் அடிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி நல்லா டார்க்காக பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் க்ரே ஆயிடுச்சு. ஸோ க்ரே ஆனனால இப்போ கொஞ்சம் டார்க்காக வந்து நான் அடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் டார்க்காக கூட அடிச்சுக்கோங்க. நான் கடைசியில் எவ்வளவோ கிரேஸ் கொடுத்து பார்த்தேன் அந்த கிராஸ் மாதிரி லுக், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்பவே ஒரு அந்த லுக்கு நானும் ஆர்வமாக இருந்தேன், பட் எனக்கு வரல. ஓகே ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் டைமில் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ சாரி, ஏன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்கூல் டேஸ் இருந்தனால பண்ண. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கடைசியில் நான் பூலாம் டிசைன் கொடுத்து நல்லா ஒரு சூப்பராக ஒரு கனெக்டிவ் பண்ணுற மாதிரி பூவை கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி கடைசியில் லுக் வந்துட்டு ஃபைனலாக ஒரு நல்லா பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி 2 கார்டு இருக்கும்ல, அந்த 2 கார்டே என்ன பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கணும். ஓகே நான் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கர்வ் ஷேப்பில் நான் எப்படி கட் பண்ணுறேன்னா கார்னர் மட்டும் இல்லை, ஸோ கார்னர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு கர்வ் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கிறது நல்லா கர்வாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு கார்டு வரும்ல, அந்த பீஸை பார்த்தீங்கன்னா கார்னரை மட்டும் கட் பண்ணணும். கார்னரை மட்டும் ஒரு கர்வாக எப்படின்னா லைட்டாக அப்படி இது பண்ணணும்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கிடும். அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்னரை வந்துட்டு எப்படி நாங்கள் கட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி சும்மா ஒரு கார்னரை லைட்டாக அப்படி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணாலே கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நடுவில் அந்த குச்சியை வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இதில் ஒட்டிக்கணும். ஸோ ஒட்டிட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இது ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டணும். ஸோ ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி முன்னாடி பிளாக்கில் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கணும். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்துடும். இப்போ ஒரு குச்சியை எடுத்துக்கோங்க, அதாவது குச்சியை ஸ்டிக் இருக்குல்ல அதை எடுத்து இதுக்கு வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பிளாக் கலர் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த நடுவில் நான் ஒட்டினேன். இப்போ வந்துட்டு பின்னாடி திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த கோல்கெட் இருக்கா, ஸோ இதை வந்துட்டு பின்னாடி இந்த குச்சியை ஒட்டிருப்போம்ல இதுக்கு பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒட்டிக்கணும். ஸோ ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இது வந்துட்டு ஒரு திக்கான ஒரு புக் மார்க் நல்லா இருக்கும், இல்லாட்டா நீங்கள் சும்மா ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நான் ஒட்ட போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே நல்லா பின்னாடி வந்துட்டு இது பண்ணுற மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சதோட சூப்பராக வந்துடும். இந்த முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு ஒரு முன்னாடி வந்துட்டு ஒயிட் கலர் வச்சோம்ல அந்த ஸ்டிக்கு, இதில் வந்துட்டு ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்க போகிறேன். ஈத் முபாரக் காய்ஸ் அந்த மாதிரி போட்டுக்க போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம், ரமதான் எழுதிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் வந்துட்டு இதுலேயே நீங்கள் பொங்கலுக்கு பண்ண போகிறீங்கன்னா பொங்கல், இல்லாட்டா தீபாவளிக்கு பண்ண போகிறீங்கன்னா தீபாவளின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ரமதான் ஈத் முபாரக் வர போகிறனால நான் ஈத் முபாரக்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் போடுறதுக்கு சாரி, ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் டேஸ் இருந்தனால போட முடியல, நான் சொல்லிட்டேன். இதனால ஒரு தடவை நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ வந்துட்டு 5 மணிக்கு வந்துடும். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் நைட்டு வந்துடுச்சு. ஸோ சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சார்ஜர் இல்லை ஃபோனுக்கு, அதனால தான் எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. முன்னாடி வந்துட்டு அழகா ரமதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்துச்சு. இப்போ எஸ்கஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு கர்வாக தான் கட் பண்ணுறோம். நார்மலாக கட் பண்ணோம், கொஞ்சம் கர்வாக கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி பக்கம் ரொம்ப சூப்பராக லுக்காக நல்லா சூப்பராக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முன்னாடி பார்க்க இந்த மாதிரி இருக்கும், பின்னாடி பார்க்க இந்த மாதிரி இதே மாதிரி தான் லுக்கு பண்ணியிருக்கோம். புரியாதவங்க வந்து மறுபடியும் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் 10க்கு எவ்வளோ கொடுமையும் சொல்லுங்கள், நான் நல்லா இருக்குது. இப்போ 3ஆவது நம்ம ஒரு கிராஃப் பண்ணலாமா? ஸோ வாங்க டக்குன்னு 3ஆவது ஒரு கிராஃப் பண்ணிடலாம். அண்ட் இந்த 3ஆவது கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்ன பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டூத்பேஸ்ட் பாத்துக்கு வந்துட்டு
டூத் பேஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எப்படி வந்துட்டு நம்ம கார்னரில் கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பின்னாடியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இந்த மாதிரி திறந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி மூடி எடுத்தால் எனக்கு அது பத்தலை. அதுக்கப்புறமா வேறு மூடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அதனால் வந்துட்டு பெரிய கார்போர்ட்னால பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் இதுவுமே எனக்கு பத்தலை, சிறுசாக தான் வந்துச்சு. இதை விட பெருசு கூட எடுத்துக்கலாமா, இதோட பெருசு வந்துட்டு என்கிட்ட இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக போயிடுமோன்னு பயந்தனால நான் பண்ணலை. நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி, அதுவுமே அங்கே வந்துட்டு கொஞ்சம் இதாகவும் இங்கே வந்துட்டு கொஞ்சம் இதாகவும் பண்ணிக்கணும், ஷார்ப்பாக பண்ணிக்கணும். அப்புறம் அதை கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணி கீழே தள்ளி விட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும் க்ராஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், அந்த புற பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். நான் பண்ணுற மாதிரி ஒரு பேஸாக தான் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக வரல, அதுக்கப்புறம் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கார்னரை பேஸ் பண்ணி நான் இது பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஸ்கெட்சில் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறப்ப ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு பென்சில்லையே மார்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அந்த மாதிரி தான் ஆயிரும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். அப்புறமா கார்போர்டில் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்போர்ட்லலாம் கட் பண்ணல. அப்புறமா நம்ம வந்துட்டு கிளிட்டர் ஷீட்டில் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டோம். ஸோ கார்போர்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப திக்காகவும் இல்லை, மெல்லிசாவும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் நான் கிளிட்டர் ஷீட்லேயே கட் பண்ணிட்டேன். 2 இது சிறுசாகவும் ஒரு இது பெருசாகவும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். எனக்கு ஷேப் வரல, ஸோ ஏதோ நான் பண்ணியிருக்கேன். இப்போ 3 வந்துட்டு ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஐஸ் குச்சி ஸ்டிக் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த 3 ஸ்டிக்குக்கும் பிளாக் கலர் முன்னாடியும் பின்னாடி அடிச்சுக்கோங்க. இதுக்கு நான் எல்லோ கலர் எடுக்க போகிறேன். நீ எல்லோ கலர் இல்லாட்டா கோல்டன் கலர் கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, பின்னாடி வந்துட்டு பச்சை ஆயிடுச்சு. அது வந்துட்டு அந்த ஸ்கெட்ச் இது பண்ணனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பென்சிலை மார்க் பண்ணிங்கன்னா வந்திருக்காது. ஸோ அழகாக சூப்பராக வந்துட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டிக் வந்துட்டு பிளாக் கலர் நம்ம பண்ணியிருப்போம்ல, இது வந்துட்டு இந்த மாதிரி அடுக்கடுக்கான ஒட்டுற மாதிரி வரிசையாக 3மே கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு கடைசியாக வந்துட்டு இந்த கார்னரில் ஒட்டுற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3மே நிற்க வைக்கிற மாதிரி பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, பின்னாடியே ஒட்டிக்கோங்க, முன்னாடி ஒட்டுறாதீங்க. ஸோ நான் ஒட்டி காமிக்கிறேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு பெரிய ஸ்டார் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு குட்டி ஸ்டார் ஒட்டிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நடுவில் வந்துட்டு பெரிய ஸ்டார் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு டக்குன்னு ஒட்டிடுறேன். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்துட்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாச்சு. இப்போ வந்துட்டு 2 பீஸ் நான் எடுத்திருக்கேன். அது பெயிண்ட் வந்துட்டு கையில் பட்டுருச்சு, அதனால தான் கட் பண்ணிட்டேன். 2 பீஸ் வந்துட்டு கார்போர்டை ஸ்லைஸாக லைட்டாக கட் பண்ணி கொஞ்சம் குண்டாக கட் பண்ணிக்க குட்டியாக. இது வந்துட்டு நான் பச்சை கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோ, உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகே, பின்னாடி ஒட்டி இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ எழுதி முடிச்சுட்டேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தனால அப்படி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கொலகலாக இருந்தனால கரெக்டாக செட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இது வந்துட்டு ஒரு திக்கான புக் மார்க் பண்ணியிருந்தோம் ஈத் முபாரக்குக்காண்டி. அதுக்கப்புறமா இதை முன்னாடியும் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கீச்செயின் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சூப்பராக முன்னாடியும் பின்னாடி நல்லா சூப்பராக நல்லா இதாக பண்ணியிருந்தோம். எனக்கு வந்துட்டு கீச்செயின் தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது எனக்கு கரெக்டாக வரல. அப்புறம் இந்த கிராஃப்ட் வந்துட்டு பண்ணிட்டோம். இதுவுமே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரிலாம் நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாலை ஸ்டிக் பண்ணி காமிச்சேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் எனக்கு வந்துட்டு தாங்கலைன்னா டபுள் செட் டேப் நான் ஒட்டலை. நார்மலாக டேப்பில் மடித்து இந்த டபுள் செட் டேப் ட்ரிக் மாதிரி பண்ணியிருந்தனால எனக்கு ஒட்டலை. அப்புறமா டபுள் செட் டேப்பில் அப்புறமா ஒட்டிடுவேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு சூப்பர் ரகரகமாக இருந்தது. இவ்வளோ லாங் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமே நல்லா இருக்கா, நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறுபடியும் பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். நீங்கள் டைமுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க சொல்லுங்கள். 10 கொடுப்பேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வரலாம். ஸோ டாட்டா பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வரலாம். ஸோ டாட்டா பாய். பாய் காய்ஸ். பாய்.